வணக்கம் மக்களே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள 200 யூனிட் இலவச மின்சாரம் குறித்த சில முக்கியமான புதிய மாற்றங்கள் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட்ல இப்போ எவ்வளோ மின் கட்டணமானது ஒரு யூனிட்க்கு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் 0 to 200 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முற்றிலும் உங்களுக்கு கட்டணம் இல்லை. 201 இருந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்குள்ளார அப்படின்னும் போது ஒரு யூனிட்டுக்கு தோராயமாக 4 ரூபா 70 பைசா முதல் 7 ரூபா 80 பைசா வரையும் உங்களுக்கு கணக்கிடப்படும் அப்படின்னும் 501 இருந்து 1000 யூனிட் பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட்டிற்கு 8 ரூபா 30 பைசா முதல் 10 ரூபா 50 பைசா வரையும் கட்டணமானது வசூலிக்கப்படும். ஒரு யூனிட் 1000க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா ஒரு யூனிட்க்கு 11 ரூபா 50 காசுகளாக உங்களுக்கு வசூலிக்கப்படும். இவை வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டணமானது பொருந்தும். வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவர்களுக்கு வேற கட்டணம். தமிழக அரசானது பதவி ஏற்றதுமே முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் 200 யூனிட் இலவச மின்சாரமானது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதில் நிறைய மக்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடருமா அப்படின்ற சந்தேகம் சமூக வலைதளங்களில் நிறைய பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த திட்டமும் தொடர்ந்து அமலில் இருக்கும் அப்படின்னு தமிழக மின்சாரத்துறை தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதாவது நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 2 மாதத்திற்கு சேர்த்து 200 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 200 யூனிட் மொத்தமுமே உங்களுக்கு கட்டணம் இல்லா மின்சாரம் உங்களுக்கு குழம்புது அப்படின்னா 500 யூனிட்குள்ளார 2 மாதத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மேலே 201 யூனிட் அப்படி இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ரிமைனிங் இருக்கிறதுக்கு. அதுவே 500 யூனிட்க்கு மேலே மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது 501 யூனிட்க்கு மேலே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சார திட்டமானது தொடரும் அப்படின்னும் அதற்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மின்சார புதிய திட்டமும் பழைய திட்டம் ரெண்டுமே தொடர்ந்து அமலில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு மின்சாரத்துறை சார்பில் வெளியிட்ட அரசாணையில் முக்கிய விளக்கத்தையும் அளிச்சிருக்காங்க. அதில் தற்போது நடைமுறையில் இருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் திட்டம் தொடரும் என்றும் புதிய 200 யூனிட் திட்டம் தனி சலுகையாக அமல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 500 யூனிட் உள்ள இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட், அதுவே 501க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 யூனிட் தான். இவை தான் இப்போ மின்சாரத்துறையிடமிருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த புதிய திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா சுமார் 1730 கோடி கூடுதல் மானிய சுமை ஏற்படும் அப்படின்னும் தமிழக அரசே ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.